நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் குறித்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 58:9. அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா 58:9 முன்பகுதி. இது பாருங்க, நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்களுடனே இருக்கிறேன். எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்கு போராடுறீங்க? வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கா? இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்குதா? வரத்தான் செய்யும். நோய் நொடி இருந்தால் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதை சரி பண்ணுகிற தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுடனே இருக்கிறேன். தேவன் நம்ம கூட, உண்மையிலே தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு எதிராக வருவோம் யார்? வேதத்தில் படிக்கணும். அப்போ நம்ம தேவனுடன் இருக்கிறோமா? உண்மையிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? உண்மையிலே தேவனை நோக்கி கூப்பிடாம நம்மளா ஒரு பிளான் போட்டு, நம்மளா ஒரு காரியங்களை செய்து, நம்மளா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் அந்த தோல்வியில் நிற்கும் போது, ஒரு இடைஞ்சலில், ஒரு கஷ்டத்தில், ஒரு போராட்டத்தில் நிற்கும் போது, ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களான்னு கேட்கணும். அந்த வேலையை ஆரம்பிக்கும் முன்பாகவே அதை செய்வோமா? பட்டணத்தை கட்டுறதுக்கு முன்னாலே செலவு கணக்கு பார்க்கிறவன்னு வேதத்தில் படிக்கணும். நம்ம அதை நம்ம பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில் ஆண்டவரே ஆண்டவரேனோம்னா நம்ம செய்ததுக்கான பலன் நமக்கு தான் தீரும். ஆனால் தேவனை அண்டிக்கொண்டு தேவனிடத்தில் கேட்டு, தேவனே இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், செய்யலாமா வேணாமா அப்படின்னும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். அது நீங்கள் உடல் நல குறைவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாலும் ஒரு சக்தி, ஒரு காரியம் உண்டு. நீங்கள் தேவன்கிட்ட கேட்காம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலே அந்தகார வல்லமைகள் உண்டு. அதுதான் உங்களை அந்த வழியில் நடத்துவது. நோய் நொடிகளாக இருந்தாலுமே அதுதான் காரணம், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளை பரிபூர்ணம் உள்ளவராக படைத்திருக்கிறார். அப்போ நமக்கு அது வருதுன்னா நம்ம காரியங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம முன்னோர்கள் காரியங்கள் எப்படி இருக்கிறது, அப்போ அதை நம்ம உடைக்க வேண்டும். ஒருவேளை முன்னோர்கள் காரியங்கள்னால சாபங்கள் நம்ம உடம்புல இருக்கா, அதனால பல தலைமுறை சாபங்கள் இருக்கிறதா, அதை நம்ம தேவன்கிட்ட ஜெபித்து உடைக்க வேண்டும். நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும்லாம் போயிருப்பாங்க. அது நான் வாயில் சொல்ல இஷ்டப்படல. ஆனாலும் ஒருவேளை தலைமுறை சாபங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம உடைப்பதற்காக கர்த்தர் ஆயுதமாக இருக்கிறார். அதில் எப்போ நம்ம அதை உணர்ந்து தேவன்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எது தொட்டாலும் எனக்கு தோல்வியாக இருக்கேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் உங்களுடன் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த போராட்டமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கைனா போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தரை அண்டி வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடன் வாழ்கிற வாழ்க்கை செய்யப்படும் வாழ்க்கை, உலகத்தார் வாழும் வாழ்க்கை போராட்டம் உள்ளது தான். பார்க்கறதுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையாக தெரியலாம், ஆனால் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. உண்மார்க்கு சமாதானம் இல்லைன்னு படிக்கணும். அதுதான் நடக்கும். வெளியே நல்லா இருக்காமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைங்க சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், அது வாடகை வீட்டில் தானே இருக்காங்க, ஆனால் அவ்வளோ சமாதானம் சந்தோஷமாக இருக்காங்களே, நான் 5 வீட்டு சொந்தக்காரேன், ஆனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் என்னென்னா, தேவனுடன் இல்லாமல் இருப்பது, தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருப்பது. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்களீங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். என்ன மறு உத்தரவு கொடுப்பாரா? நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுவாரா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் இப்போ கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன மறு உத்தரவு தராரு? பயப்படாத, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்றாரு. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எந்த நாள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், எந்த பிரச்சனாலும் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் அழகான ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நான் உங்களுடன் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்றாரு. இதை உணர்ந்து நம்ம தேவனண்டை தேவனை உறுதியாக பற்றிக் கொள்வதற்காக கர்த்தருக்கு நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அப்படி நாங்கள் கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கஷ்டங்களில், போராட்டங்களில் உண்மை நோக்கி பார்க்காமல், அப்படி நாங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது உண்மை நோக்கி பார்த்து உண்மைக்கு நன்றி கூற நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உம்மிடத்தில் கேட்டு உம்மிடத்தில் உத்தரவு பெற்று அதை நடப்பிக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் கூப்பிடும்போது நீ உடனடியாக மறு உத்தரவு தருவேன் என்று சொன்ன திருமையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்.
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தப்பனை நீர் ஏதோ இருக்கிறேன் என்று மறு உத்தரவு தருவதை அந்த பிள்ளைகள் உணரக்கூடிய மனதை அந்த பிள்ளைகள் தாரும் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தப்பனை அந்த பிள்ளைகள் விசுவாசிகள் தப்பனை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பதை அந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, தெளிவு பெறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.